எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நாட்டின் முன்னணி சர்க்கரை உற்பத்தி மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் எந்த ஆண்டு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 1960களில். பீகார் மாநிலத்தில் 24வது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் சாம்ராஜ் சௌதரி. அவையில் பங்கேற்கும் உறுப்பினர்களில் 2/3 வாக்குகள் கிடைத்தால் மட்டுமே மசோதா நிறைவேறும். இது எந்த வகை மசோதாவுக்கு பொருந்தும்? ஆன்சர் அரசியலமைப்பு திருத்த மசோதா. 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் போர்ட் லூயிஸ். சர்வதேச நிதியம் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் 191 உறுப்பு நாடுகள். மா அரங்கநாதன் இலக்கிய விருது ஆண்டுதோறும் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 2 பேருக்கு. உலக குரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 16. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆர் வைஷாலி. விக்டர் அக்சல்சன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பேட்மிண்டன். 17th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போதும் நம்ம பொறையுடைமை அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் 7வது திருக்குறள் இன்னைக்கு பார்க்குறோம். கவனிங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனோந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல அப்படின்னா என்னென்னா தகுதியற்ற, அதாவது தீமையான செயல்களை செய்கிறாங்க, செய்யத்தகாத தீமையை செய்கிறாங்க அப்படின்னா திறனல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திறனல்ல தற்பிறர் செய்யணும், அதாவது தமக்கு பிறர் செய்கிறாங்க அப்படின்னாலும் அதனால நோந்து, அந்த தீமையினால மனம் வருந்தி, அதை தான் நோந்துன்னு சொல்கிறோம். மனம் வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று, அதாவது அறநெறிக்கு மாறான தீய விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு செய்யத்தகாத தீமையை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அதனால் மனம் வருந்திட்டீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அறநற்ற செயல்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோந்து அறநல்ல செய்யாமை நன்று. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் நேஷனல் டாபிக். 2025 to 26 நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் சீனா. ஸோ இப்போ 2025 to 26 இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி யார் அப்படின்னா சீனா உருவெடுத்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக 22லேருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா தான் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருந்துச்சு. இப்போது சீனா யூஎஸ்ஏவை, அமெரிக்காவை 2வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளி ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்திருக்கு. அது என்ன வர்த்தக கூட்டாளி அப்படின்னா, வர்த்தகம்னா என்னன்னு பார்ப்போம். 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது நடக்குது இல்லையா. ஸோ அதிகமாக இந்தியா 2025 to 26 நிதியாண்டில் எந்த நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது மேற்கொண்டிருக்கு, மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அது சீனா. மொத்தமாக எவ்வளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு இந்த 2 நாடுகளுக்கும் இடையேன்னு பார்த்தீங்கன்னா 151.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நடந்திருக்கு. இதில் வர்த்தக பற்றாக்குறை 112.16 பில்லியன் அமெரிக்க டாலர். வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, இப்போது இறக்குமதி நம்ம இந்தியா சீனாலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க, அதே மாதிரி நம்ம நாட்டிலேருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி அதிகமாக இல்லாமல், இந்தியா செய்யக்கூடிய ஏற்றுமதி அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்குது, இறக்குமதி தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற டைமில் நமக்கு ஏற்றுமதி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அதை தான் சொல்கிறோம். ஸோ 112.16 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி, அதாவது வர்த்தக பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல். எந்த ஆண்டுக்குள் கொக்கோ உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இந்தியா திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் 2040க்குள்ள. தன்னிறைவு அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும், அதுதான் தன்னிறைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கொக்கோ உற்பத்தி, கொக்கோன்னா அந்த சாக்லேட் தயாரிக்கிறதுக்குலாம் இந்த கொக்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு தோட்ட பயிர். கொக்கோவை பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இறக்குமதி மூலமாக தான் நம்மளுடைய தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம நாட்டே கொக்கோ தேவையை அதாவது நிறைவு செய்கிற அளவுக்கு அதை பயிரிடணும், உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டிருக்காங்க. 2040க்குள்ளே தன்னிறைவு அடையணும் கொக்கோ உற்பத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுடைய நுகர்வு அளவு, அதாவது கொக்கோவை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4.67 லட்சம் டன்னை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இறக்குமதி அப்படிங்கிறது $866 மில்லியன் நம்ம இறக்குமதி செய்கிறோம் கொக்கோவை.
ஸோ இறக்குமதியை குறைச்சி நம்ம நாட்டிலே அதை உற்பத்தி செஞ்சு தன்னிறைவு அடையணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 20% குறைவாக தான் கொக்கோ உற்பத்தி செய்கிறோம். நம்மளுடைய தேவையில் 20% குறைவாக. ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ், இந்த நிர்பர் பாரத் திட்டம்னா செல்ஃப் ரிலைன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நம்மளுடைய தேவையை நம்மளே நிவர்த்தி பண்ணணும்னு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ கொக்கோ உற்பத்தியை மேம்படுத்துறதன் மூலமாக சாக்லேட் உற்பத்தி அப்புறம் உணவு பதப்படுத்தும் தொழில்துறையில் வளர்ச்சியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. உலக அளவில் சாக்லேட்டுக்காக பயிரிடப்படக்கூடிய ஒரு தோட்ட பயிர் தான் கொக்கோ. இது வந்து ஈரப்பதமான வெப்பமண்டல காலநிலை பயிர். இதுக்கு ஆண்டுதோறும் 150 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தேவைப்படுது. 70% கொக்கோ விதைகள் அப்படிங்கிறது ஐவரி கோஸ்ட், அப்புறம் கானா, நைஜீரியா, கேமரூன் இந்த நாடுகளில் தான் வந்து உற்பத்தி ஆகுது. இந்தியாவில்னு பார்க்கும்போது கர்நாடகா, கேரளா, அப்புறம் தமிழ்நாட்டில் கொக்கோ பயிரிடுறாங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் உலகளாவிய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய உலகளாவிய விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் டோபாஸ் அப்படிங்கிற நிகழ்நேர நுண்ணறிவுகள் அப்புறம் பகுப்பாய்வுகளை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு தளமாக உள்ள இந்த இன்ஃபோசிஸ் டோபாஸ் வந்து கார்லோஸ் அல்கராஸுடைய இந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அவங்க விளையாடுறத பகுப்பாய்வு செய்கிறது, அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். மியான்மரில் அதிபராக மின் ஆங் லையிங். அடுத்து தமிழ்நாடு அரசுடைய புதிய தலைமை செயலராக சாய்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வியட்நாம் அதிபர் வந்து டோலாம். மாநிலங்களவையில் நியமன எம்பியாக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் வந்து இப்போது ரீசெண்டாக நியமிக்கப்பட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர்னால. மாநிலங்களவை எம்பியாக நிதிஷ்குமார் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காரு. தமிழக உள்துறை செயலராக மணிவாசன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியோட அதிபராக இஸ்மாயில் உமர் கோயலே வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஆஸ்திரேலிய இராணுவத்துடைய முதல் பெண் தலைமை தளபதி யாருன்னா சூசன் கோயல். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை 2029 முதல் அமல்படுத்தும் அரசமைப்பு சட்டத்திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். ஸோ இப்போது சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 2023 சொல்லிட்டு பார்த்துருப்போம். மக்களவை மாநிலங்களவையில் 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம். இந்த சட்டத்தை வந்து 2029 அமல்படுத்துவதற்காக ஒரு சில திருத்தம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. ஸோ அதன்படி அரசமைப்பு திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி விவாதம் நடந்து மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது நடைமுறைக்கு வரும். ஏன் இது உடனே வந்து 2029 அமல்படுத்துறதுக்காக திருத்தம் மேற்கொள்கிறாங்கன்னா 2034 ஆயிரும். அப்படி பார்த்தா 2034க்கு முன்னாடி வந்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ தான் சென்சஸ் 2027 நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை செய்யணும். அப்போ ரொம்ப டிலே ஆயிரும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு சில திருத்தங்களோட முன்கூட்டியே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை 815 அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே 816 பார்த்துருப்போம், 850 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து இப்போ 815 அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 815 மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணால், ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ 815 அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகளில் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு அதில் 33%, அதாவது 272 சீட் வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. அதுக்காக 3 மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் ராம் மேக்வால் தான் இதை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கி ஒரு 144 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டனில் 1918 பெண்களுக்கு ஒரு சில நிபந்தனையோட வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. 1928 தான் முழு வாக்குரிமை அப்படிங்கிறது பிரிட்டனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேருந்தே ஆண்களோட பெண்களுக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. இப்போது சட்டப்பேரவை அப்புறம் மக்களவையில் வந்து 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக இந்த சட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்த போகிறாங்க. அடுத்த நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் இந்தியாவிற்கும் ஆஸ்திரியாவிற்கும் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? 6 ஒப்பந்தங்கள் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே இப்போ சைன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையே வந்து முதலீடு
பண்ணுறதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து ஊக்குவிக்கிறது, பாதுகாப்பு விவகாரங்களில் ஒத்துழைப்பு வழங்குறது, பயங்கரவாத எதிர்ப்பு, இந்த மாதிரி சொல்லி ஒரு 6 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் பற்றி கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 142. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 142 படி ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போது ஒரு விஷயத்தில் ஜஸ்டிஸ், நீதி அப்படிங்கிறது நிலைநாட்டப்படணும். ஸோ நீதி நிலைநாட்டப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா ஆர்டிகல் 142 கீழ் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னிச்சையாக ஒரு தீர்ப்பை வந்து வழங்க முடியும். அதுதான் வந்து ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது. இதே மாதிரி ஆர்டிகல் 143 இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் சம்மந்தமாகவோ அல்லது ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லையோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 143. அடுத்து அடிப்படை உரிமைகள். ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறப்படுது, வயலேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை மீறாமல் பார்த்துக்கிறதுக்காக ரிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம். ரிட் வந்து இஷ்யூ பண்ணலாம். நம்ம ஹேபியஸ் கார்பஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு மனுக்கள், நீதி பேராணைகள் பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து இஷ்யூ பண்ண முடியும் ஆர்டிகல் 32 படி. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது சுப்ரீம் கோர்ட் பண்ணுவாங்க ரிட் இஷ்யூ பண்ணுறதை. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் 142 அந்த ஸ்பெஷல் பவர் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் இப்போ ரீசெண்டாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர திருத்த பணிகள் வாக்காளர் பட்டியலில் நடந்துச்சு. அதில் 90 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து நிறைய பேர் அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பெயர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சிருப்பாங்க. இதை மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க தீர்ப்பாயத்தில். அந்த தீர்ப்பாயம் வந்து இவங்களை மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்காக தீர்ப்பு வழங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுது அப்படின்னா, அந்த ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பெயர்களை கொண்ட துணை வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட். ரிமூவ் பண்ணவங்களை மறுபடியும் சேர்க்கறதுக்காக அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அது 2 நாட்களுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி இவங்க பேரை ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு தீர்ப்பாயம் வந்து தீர்ப்பு வழங்குது அப்படின்னா, அப்படி ஆட் பண்ணக்கூடிய நபர்களோட பெயர்களை கொண்ட துணை பட்டியலை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இப்போ உத்தரவிட்டிருக்காங்க ஆர்டிகல் 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல் 324 கீழ் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய தேர்தல் ஆணையம். இது ஒரு தன்னாட்சி அமைப்பு, நிரந்தர அமைப்பு. 1950 ஜனவரி 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. இதோட தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரும், தேர்தல் ஆணையர்களாக 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா விவேக் ஜோஷி, சுக்பீர் சிங் சந்து. நெக்ஸ்ட் நேஷ்னல். இந்தியாவின் அணுசக்தி திட்டம் எத்தனை கட்டங்களை உள்ளடக்கியது? ஆன்சர் 3 கட்டங்கள். 3 ஃபேஸ் கொண்டது தான் இந்தியாவுடைய அணுசக்தி திட்டம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது யுரேனியம் 235 அப்படிங்கிற ஐசோட்டோப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து அணுக்கரு பிளவு மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். அதாவது நியூட்ரானை ஹிட் பண்ணி அதை அணுக்கரு பிளவு நடக்கும்போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ளஸ் ஹீட் ரிலீஸ் ஆகி அந்த ஹீட்டுனால வாட்டர் வந்து வேப்பராக, அதாவது நீராவியாக மாற்றி நீராவி போய் எங்கிட்ட ஹிட் பண்ணும், டர்பைனில் ஹிட் பண்ணும், டர்பைன் சுற்றும். டர்பைன் சுற்றுறதன் மூலமாக அந்த இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது ஜென்ரேட்டர் மூலமாக மின் ஆற்றலாக மாற்றப்படும் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது இப்போது வந்திருக்கோம். 2வது கட்டத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இது என்னென்னா, அணு உலையில் ப்ளூட்டோனியத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஃபேஸ் தான் 2ஆம் கட்டம். 3வது கட்டத்தில் வந்து தோரியம், யுரேனியம் அப்படிங்கிறது பயன்படுத்த போகிறோம். இப்போது 2வது கட்டத்துடைய நம்ம செயல்படுத்துகிற வகையில் முன்மாதிரி வேக ஈனுலை, அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அப்புறம் பாவினியும் இணைஞ்சு உருவாக்கியிருக்காங்க இந்த ஈனுலையம் கல்பாக்கத்தில். எதுக்காக இந்த மாதிரி நம்ம அணுசக்தி திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2070க்குள்ளே நம்ம கரியமில வாயு உமிழ்வை 0 மாற்றணும்னு டார்கெட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, புதைப்படிம எரிபொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ரினியூவபிள் எனர்ஜி அப்புறம் புதைப்படிவ மற்ற எரிபொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதன்படி நமக்கு 2047க்குள்ளே 100 ஜிகாவாட் அணுசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு டார்கெட் இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அணுசக்தி திட்டத்தில் நமக்கு பிளான் இருக்குது. அதில் இப்போ 2வது கட்டம் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிற வகையில் தான் இந்த ஈனுலை அப்படிங்கிறது இப்போ அமைச்சிருக்காங்க.
கல்பாக்கத்தில் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்த ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ரியாக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அணுப்பிளவு செயல்பாட்டு நிலையை வந்து எட்டிருக்கு. முதலாவது அணுப்பிளவு செயல்பாட்டு நிலையை எட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். இதை நம்ம டீட்டெயில்டாகவே ரீசெண்டாக பார்த்துருப்போம். அடுத்த ரீசன் நியூஸ், 2030க்குள்ளே 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய டார்கெட் இருக்குது. 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைய 2030க்குள்ளே அடையணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்குது. அடுத்து ரேபிஸ் தொற்றை ஒழிக்கிறதுக்கு 2030க்குள்ளே அடையணும்னு டார்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக், காப்பீடு முகவர்களுக்கான எண்ம சேவையை மேம்படுத்த எல்ஐசி தொடங்கியுள்ள செயலி எது? ஆன்சர் சூப்பர் சேல்ஸ் சாதி. ஸோ இப்போது காப்பீடு முகவர்கள்னால் எல்ஐசி ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இந்த இன்சூரன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், இந்த சேவிங்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, இது பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்ஐசி ஏஜென்ட் வந்து அந்த பயனாளர்களை வந்து வாடிக்கையாளர்களை வந்து ஈஸியாக அவங்களுக்கு திட்ட பலன்களை கொண்டு போய் சேர்க்குற திட்ட பலன்களை பற்றி சொல்லி அவங்கள ஒரு வாடிக்கையாளர்களாக எல்ஐசிக்கு கொண்டு வருவதற்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு செயலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சூப்பர் சேல்ஸ் சாதி அப்படிங்கிற செயலி. ஸோ இதோட இன்னொரு செயலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா மை எல்ஐசி அப்படிங்கிற செயலி. இது யாருக்காகனதுன்னா வாடிக்கையாளர்களுக்கான ஒரு செயலி. இது என்னென்னா இப்போது காப்பீடு பண்ணியிருப்பாங்களே 26 கோடி பேர் வந்து எல்ஐசியில் காப்பீடுதாரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க அலுவலகத்துக்கு வராமலே வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த செயலி மூலமாக அனைத்து வசதியுமே பெற்றுக்கொள்கிற வகையில் தான் மை எல்ஐசி வாடிக்கையாளர்களுக்காக தொடங்கியிருக்காங்க ஆப். சூப்பர் சேல்ஸ் சாதி அப்படிங்கிறது எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பண்ணுற வேலையை ஈஸியாக பண்ணுறதுக்கு எளிமைப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு செயலி. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு எல்ஐசி முகவர்களுக்கு இந்த செயலி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்ஐசி பற்றி பார்த்தோன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் அதோட ஃபுல் ஃபார்ம், இந்தியா ஆயுள் காப்பீட்டு கழகம். இது 1956 செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. இதோடைய நிர்வாக இயக்குனர் ராமகிருஷ்ணன் சந்தர். அடுத்த ரீசன் நியூஸ், இந்திய சுங்கத்துறையுடைய எண்ம அடையாளமாக விளங்கக்கூடிய வலைதளம் ஐஸ்கேட். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்ட செயலி உத்யம். அடுத்த தாய்மை செயலி மூலமாக மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குட தெரிஞ்சுக்கிறதுக்காக இசிஐ நெட் ஆப். காலநிலை நடவடிக்கை கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காக கார்பன் சந்தை வலைதளம்ங்கிறது தொடங்கியிருக்காங்க. டிஎன் கிரெஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட புற்றுநோய் தரவு பிரத்யேக இணையதளம். நம்ம அரசு அப்படிங்கிற பேரில் வாட்ஸ்அப் மூலமாக 50க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை பெறுவதற்கு ஒரு புதிய வசதிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே, உலக ஹீமோபிலியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 17. ஏப்ரல் 17ஆம் தேதி தான் இந்த வேர்ல்டு ஹீமோபிலியா டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்ன அப்படின்னா டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கேர் அப்படிங்கிறது தான் தீம். அதாவது இந்த ஹீமோபிலியா அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு மரபணு கோளாறு. ஸோ பரம்பரையாக வரக்கூடியது. இது நமக்கு இப்போ ஒரு இடத்துல காயம் பட்டுச்சு அப்படின்னா ரத்தம் வந்து வெளியேறும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்து உறைஞ்சி பிளட் ரிலீஸ் ஆகுது, வெளியேறது அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிரும். ரத்தம் உறைஞ்சாதான் அது ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஹீமோபிலியா அப்படிங்கிற ப்ராப்ளமே என்னென்னா ரத்தம் உறையிறது கிடையாது. ரத்தம் உறையலாட்டி அந்த பிளட் லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உலக ஹீமோபிலியா தினம் அப்படிங்கிறது இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மற்றும் பரம்பரை இரத்த கோளாறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் 1989 ஃபஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. உலக ஹீமோபிலியா கூட்டமைப்பை நிறுவன ஃப்ராங்க் ஷ்னாபெல்லுடைய பிறந்த நாள் தான் இந்த உலக ஹீமோபிலியா டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த ஷார்ட் நியூஸ், இஸ்ரேல் லெபனான் இடையே ஒரு 10 டேஸ்க்கு தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ள 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்து ஃபைனலி வந்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் Group 2 அண்ட் Group 4க்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக் அண்ட் ஓல்டு புக் சிலபஸ் வைஸ். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரிவிஷன், 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் சீனா. எந்த ஆண்டுக்குள் கொக்கோ உற்பத்தியில் தன்னிறைவை அடைய இந்தியா திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் 2040. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் உலகளாவிய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ்.
பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை 2029 முதல் அமல்படுத்தும் அரசமைப்பு சட்டத்திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். சமீபத்தில் இந்தியாவிற்கும் ஆஸ்திரியாவிற்கும் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? 6 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரம் பற்றி கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 142. இந்தியாவின் அணுசக்தி திட்டம் எத்தனை கட்டங்களை உள்ளடக்கியது? ஆன்சர் 3 கட்டங்கள். காப்பீடு முகவர்களுக்கான எண்ம சேவையை மேம்படுத்த எல்ஐசி தொடங்கியுள்ள செயலி எது? சூப்பர் சேல் சாதி. உலக ஹீமோபிலியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 17. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.